கீழ்படுகிறதுக்கே கிரயம் செலுத்தணும், கீழ்படியாமைக்கு இன்னும் அதிகமான கிரயத்தை செலுத்தணும். ஜாக்கிரதை. கீழ்படிதலுக்கே கிரயம், கீழ்படியாமைக்கு இன்னும் அதிகம். யோனாவை யோசிச்சு பாருங்க. ஆண்டவர் யோனாவிடத்தில் நினிவேக்கு போக சொன்னார். ஆனா இவர் தர்சீசுக்கு போறார். நினிவேக்கு போறதுக்கு யோனாக்கு மனதில்லை. அந்த ஒரு கிரயம் செலுத்த வேண்டியது இருந்தது. ஆனா அந்த கிரயம் கொஞ்சமா தான் இருந்திருக்கும். இவர் தர்சீசுக்கு போனதுனால 10 மடங்கு அதிக கிரயம் செலுத்த வேண்டியதாக போச்சு. மீன் வயிற்றுக்குள்ள போக வேண்டியதாக போச்சு. கீழ்ப்படிதலுக்கு ஒரு கிரயம் இருக்கிறது, கீழ்ப்படியாமைக்கு இன்னும் பெரிய ஒரு கிரயம் இருக்கிறது. ஆக விசுவாசம் என்பது ஆண்டவரை நம்புவது மாத்திரம் அல்ல. விசுவாசம் என்பது என்ன நடந்தாலும் சரி, விளைவை பார்க்காமல், என்ன விளைவா இருந்தாலும் நான் உங்களுக்கு கீழ்ப்படிவேன் என்று சொல்வதாக விசுவாசம்.